வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்துருக்குன்னே சொல்லலாம். 1/2 கிலோ வந்து ப்ளம் கேக்கு, ஒரு 1/4 கிலோ ப்ளம் கேக்கு வந்திருக்கு. அதுக்கோசரம் நாங்கள் இன்னைக்கு வந்து அந்த ஆர்டர் வச்சு எனக்கு ஒரு ப்ளம் கேக் செய்யலாம்னு இருக்கோம். பழைய காலத்துலலாம் ப்ளம் கேக்ஸ் வந்து ஒரு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் பிரகாரம் ரம்மில் செய்வாங்க. நாம் வந்து இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸில் பண்ணுறோம். அது வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படிலாம் ஊற வைப்பாங்க. நாம் இன்னைக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்தில் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், செரி எடுத்து வச்சுருக்கேன் 1/2 கப்பு, டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் ஒரு 1/2 கப்பு, முந்திரி ஒரு 1/2 கப்பு, திராட்சை ஒரு 1/2 கப்பு, உலர் கருப்பு திராட்சை ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதை எப்படி பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஜூஸை இதில் விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு செரியை இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் ஒரு 1/2 கப்பு இதிலே போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 1/2 கப் இதில் போட்டுக்கலாம். திராட்சை ஒரு 1/2 கப் இதில் போட்டுக்கலாம். கருப்பு திராட்சை ஒரு 1/2 கப் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பழம் 3 மணி நேரம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே ஊறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பு வந்து எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்பேன் வச்சாச்சு. இப்போ 1.5 கப் சர்க்கரை போடுறோம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா சர்க்கரை 1 கப் போட்டால் போதும். நாங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம், அதனால் 1.5 கப்பு சர்க்கரை போடுறோம். இப்போ வந்து நல்லா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மீடியமாக இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் நான் வந்து சுடு தண்ணி வந்து ஒரு 1.5 கப்பு ஊற்றி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும், கோல்டு வாட்டர் ஊற்றக்கூடாது. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு ரெடி பண்ணணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக ஊற்றணும். கொஞ்சம் சுகர் சிரப்பு ஹாட் வாட்டர் ஊற்றக்குள்ளே பார்த்து ஊற்றுங்க, மேலே தெரிக்கும். எங்களுக்கு கூட அப்படி தான் ஆணுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னோட பெரிய பாத்திரமாக எடுத்து நீங்கள் அதில் ஹாட் வாட்டர் ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், தண்ணி நல்லா க்ளீனாக கரைஞ்சிருச்சு. ஒரு கொதி வரக்குள்ளே நம்ம நிறுத்திடலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கப்பு ஆயில் விட்டுக்கோங்க. வாசனை இல்லாத ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் வந்து நல்லா உருக்குனது ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் பட்டர்லேயே கூட நீங்கள் செய்யறதுனாலும் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பால் 1/2 கப்பு விட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு ஒரு 2 மூடி ஊற்றிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். கலக்கிறதெல்லாம் நல்லா கேக் எப்படி இருக்கணும், ஃப்ளப்பியாக வரும். இப்போ ஒரு சட்னி வச்சு 1 கப்பு மைதா போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே ஜலிச்சிக்கலாம். சட்னி நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்ததாக பால் பவுட்ரு ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். அதுவும் ஜலிச்சுக்கலாம். அடுத்ததாக பட்டை 2 பட்டை 3 லவங்கம் 3 ஏலக்காய் போட்டு சுகர் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரையும் இதில் போட்டுக்கலாம்.
இதையும் ஜலிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஜலிச்சிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து வீட்டுக்கு செய்கிற சமையல் சோடா தான். அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஜலிச்சுக்கணும். இப்போ ஜலிச்சாச்சு. நம்ம இப்போ நல்லா இதை ஒரு கலக்கிக்கலாம். அடுத்ததாக ஓரளவுக்கு கலக்கியாச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஊற வச்ச அதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பு இதையும் ஊற்றி கலக்கிக்கலாம். நல்ல விஸ்கில் இப்போ இதை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டே இருக்கும். அதுக்கு மத்தியில் நடுவில் நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் 2 கடாயில். நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரம் வச்சு கூட ஸ்டாண்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்டர் ஷீட்டு போட்டு நான் 2 டின்னு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஆயில் போட்டு அதுக்கு மேலே மைதா டஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பட்டர் ஷீட் இருந்தால் அதை கூட போட்டு வச்சுக்கலாம். இதை கலக்கியாச்சு. கரண்டியில் 3 டின்னில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். 2 டின்னிலையும் ஊற்றி வச்சுக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணி மூடி வைக்கிறோம். கேக் பேட்டர் மூடியாச்சு, வச்சு ரெடி பண்ணி மூடியாச்சு. இது வேகிறதுக்கு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். ஒரு 40 மினிட்ஸில் ஒரு தடவை ஸ்டிக்கை வச்சு டெஸ்ட்டு பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், வெந்துருச்சு, நீட்டாக இருக்குது. அந்த கேக்கும் பார்க்கலாம். பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஒரு 20 நிமிஷம் இது ரெண்டும் ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 கேக்கும் அழகாக வந்துச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.